அன்பான நேயர்களே, இன்று காலை வணக்கம். கைத்தல நீரை கணி அப்பமாடவல் பொறி கப்பிய கரிமூகல் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேவும் மத்தமோ மதியமோ வைத்திடும் அருள் மகள் மற்பொருள் தீரள் புய மதையானை மத்தள வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முப்புடு கிரீதனில் முப்புறமேறி செய்த அச்சிவனுரை தரம் அச்சது போடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமர நிறை இவமாகி அகுரமகனுடல் அச்சிறு முருகனை அக்கணமர மருள் பெருமாளே. அன்பான நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை, அருமையான கிழமை, அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதி ராத்திரி 1-8 வரை இருக்கு. அதுக்கு பிறகு நவமி என்பது நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரம். சித்த யோகம், ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7, 8, 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு. இன்று நாம் நேற்று வரை குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம். 12 ராசிகளுக்கும் எனக்கு தெரிந்த வரை பலன்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் நல்ல கருத்துக்கள் இருக்கலாம், தங்களுக்கு பிடிக்காத கருத்துக்கள் இருக்கலாம். தவறிருப்பின் மன்னித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்ததைத்தான் நான் சொல்கிறேன். ஓரளவு நியாயமாக சொல்லியிருக்கிறேன். தெரியாதது நிறைய இருக்குது. கற்றது கைமண்ணளவு, கல்லாத உலகளவு. அதனால் நன்மைகளை எடுத்துக்கொண்டு தீமைகளை விட்டுவிடும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான நேயர்களே, இன்று 6 நாள் நம்ம ராசி பலனுக்கு உள்ள போகல. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்று சாயந்தரம் 5:19 வரை குரு ஜென்மத்தில் இருக்கார். அவர் அடுத்து 2ஆம் இடத்துக்கு வரப்போறார். அதனால மேஷராசி என்பவர்களுக்கு இன்றிலிருந்தே நல்ல நாள் தான். ஏன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு குரு வர்ற போது அவர்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் அத்தனையும் நடைபெறும். அவங்களால இயன்ற அவங்க வசதிக்கு தக்கபடி எல்லாத்துக்கும் எல்லாரையும் பண்ணிட முடியாது. அதனால் அவங்க சூழ்நிலைக்கு தக்கபடி, சக்திக்கு தக்கபடி நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ஆக எல்லா மேஷராசி என்பவர்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா வச்சுக்கணும். சனி பகவான் எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு நல்ல சிறப்பு. சுக்கிரன் எங்கே இருந்தார் அப்படின்னா 12ல் இருந்தார். அவர் இப்போ ராசிக்கு வந்துட்டார், மேஷத்துக்கே வந்துட்டார். அவர் கேந்திர பலம் பெறாரு, திருவோண பலம் பெறாருன்னு சொல்லலாம். கேந்திர பலம் பெறாரு, அது ஒரு நன்மை தான். இந்த குரு இப்பொழுது ஒரு நல்ல சூழ்நிலைக்கு ஒரு நன்மையெல்லாம் செய்வார். உங்களுக்கு பயப்படாதீங்க, நல்லதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு.
அதனால் மேஷராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு வர போகிறார், வந்து கொண்டு இருக்கிறார், மெதுவாக நடந்து வர்றார். சாயந்தரம் 5:19 அவருடைய பயணம் முடிந்து ரிஷபத்தில் உட்கார்ந்துருவார். ஒரு ஆண்டு இந்த இடத்துல இருப்பார், இதை விட்டு நாட மாட்டார். இந்த ஓராண்டு ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஜென்மத்தில் குரு வந்தபோது ராமர் வனவாசம் போனார்னு ஒரு பழமொழி சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா? ஆனால் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஜென்மத்தில் குரு வரும்போது மனிதருக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும், அதுதான் வனவாசம் போகும். இடம் மாற்றத்தை கொடுக்கும். இடம் மாற்றம் என்ன, வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்கல்ல, அதெல்லாம் வனவாசம் தான். இப்போ நமக்கு முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் போறாங்க, பாஷையும் தெரியாது, கொஞ்ச நாளைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும், வனவாசம் தான். கீழே நாடுகளுக்கு போனால் நம்ம தமிழ் தெரியும், மலேசியா சிங்கப்பூர் இதெல்லாம் தமிழ் தெரியும். ஆனால் மேலை நாடுகளுக்கு போனால் தமிழ் தெரியுது, இருப்பினும் கொஞ்சம் சிரமம் தான். அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் குரு வர்றாரு. ஆனால் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கு. ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கு, அருமையான இடத்துல இருக்கு. அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கு 2ஆம் அதிபதி புதன் 11 லாபஸ்தானத்தில், செவ்வாய் லாபஸ்தானத்தில், ராகு ஒரு நல்ல பவர் பெறுகிறார். ராசிநாதன் சுக்கிரன் மேஷத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடம் விரயஸ்தானம், விரயத்தை உண்டு பண்ணுவார், தேவையற்ற செலவுகளை உண்டு பண்ணுவார். அதனால கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, ரொம்ப நிதானமாக உங்களால் இயன்ற அளவு நல்ல செலவுகளாக செய்யுங்கள். நல்ல செலவுலாம் என்ன பண்ணலாம்னா, வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், திருமணம் செய்யலாம். இதுதான் நன்மையான சுபவரையம் என்று பொருள் இருக்கு. அந்த மாதிரி காரியங்களை செய்யுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விரையம் தர மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. முதலீடை கொண்டு போய் நிறைய இதில் போட்டுறாதீங்க, விரயமாயிடும். கவனம் தேவை. உங்களுக்கு 10ல் ராகு இருக்கு, 10ல் செவ்வாய் இருக்கு, இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. தொழில் அருமையாக இருக்கும் மிதுன ராசி என்பவர்களுக்கு. குரு சரியில்லை, அதனால் ராகு நல்ல இடத்துல இருக்கு. சனி 9ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் இடத்துல ராகு செவ்வாய் போது தொழில் சாணம் குறைவாக. அடுத்து கடகராசி என்பவர்களே உங்களுக்கு என்று குருபகவான் 11ஆம் இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பயணம் உங்களுக்கு நல்ல விதமாக முடியும். ஒரு ஆண்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து விடுவார். இந்த ஒரு ஆண்டுக்கும் கடகராசி என்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதாவது சனி 8ல் இருக்கிறார், அஷ்டம சனி. காரியங்களை தாமதப்படுத்துவார், தடைப்படுத்துவார். சனி பகவானுடைய வழிபாடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள், முன்னேறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு வந்துட்டார். சாயந்தரம் 5:19 ரிஷபத்துக்கு வந்துடுவார், 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்து. கவனம் தேவை. நல்ல நிலைமையை குறைத்து காட்டுவார் என்று சொல்வார்கள். அதனால ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள், அது அவருடைய கருத்து, அதை மறுக்கவில்லை. நடக்கிறதை பொறுத்து அனுபவிக்கின்றவர்களுக்குத்தான் அந்த கருத்தினுடைய தன்மைகள் தெரியும். அதனால 10ஆம் இடத்துல குரு வருவது பவுசை குறைப்பார் என்று சொல்லுகிறார், நம்முடைய நிலைமை குறைத்து காட்டுவார் என்று சொல்லுகின்றார்கள்.
அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுகின்ற மாதிரி எந்த காரியத்தையும் செய்கிறாங்க. ஆனால் அந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ரிஷபராசியிலிருந்து கன்னியை பார்க்கிறார். 5ஆம் பார்வை ஒரு அருமையான பார்வை. 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது ஒரு நல்ல நெறிவு என்று சொல்லலாம். பார்வை சிறப்பாக குடும்ப சாந்தியும் சுபசாந்தியும் பார்க்கிறார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல யோகம் நெருங்கி கொண்டிருக்கிறது, வந்துவிட்டது. 8ல் குரு இருந்துட்டு தடைப்படுத்தி கொண்டிருந்தால் உங்களுக்கு காரியங்கள் எதுவுமே ஆகவில்லை. ஆனால் இன்று நல்ல அருமையான நாள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சனி 6ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அருமையான நாள். கன்னிராசிக்கு சனி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் சொந்த வீட்டில் 6ல் இருக்கார். 6ஆம் இடம் சனிக்கு யோகமான இடம். அதே மாதிரி குருவுக்கு 9ஆம் இடம் யோகமான இடம். ஆக 2 கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல காற்று வீசுகிறது, தென்றல் காற்று வீசுகிறது. காற்றை மட்டும் அறிவித்துக் கொண்டு சும்மா உட்கார்ந்துடாதீங்க. கடுமையாக உழையுங்கள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அவரவர்கள் சக்திக்கு தகுந்தபடி என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்குமோ அத்தனையும் நடக்கும். நான் உங்களுக்கு பெரிதாக சொல்ல விரும்பவில்லை. முன்னேறுவீர்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓராண்டு நல்ல சூழலே உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதனால நீங்கள் முயற்சி பண்ணாதான் நடக்கும். முடங்கி கிழங்குலாம் ஒன்றுமே நடக்காது. அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துக்கு வந்தார். அஷ்டம குரு ஓராண்டு உங்களுக்கு எந்த காரியத்தையும் அவர் செய்ய விட மாட்டார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது சிறப்பு உங்களுக்கு. அதே போன்று உங்களுக்கு சனி பகவான் ராகு பகவான் 6ல் இருக்கிறார். உங்களுக்கு இந்த ஓராண்டு எந்த குறையும் இல்லாமல் ராகு பகவான் பார்த்துக் கொள்ளுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதிதாக நிறைய முதலீடு போட்டு எந்த காரியம் செய்கிறார்கள். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல காற்று அடிக்கிறது, அடித்துக் கொண்டு இருக்கிறது. வந்துவிடும், நெருக்கி உங்கள்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அருமையான குளிர்ந்த காற்று அடிக்கிறது. உங்களுக்கு இதுவரை இருந்த சிரமங்கள்லாம் விலகி இன்று சாயந்தரம் 5:19க்கு மேல் உங்களுக்கு அருமையான நல்ல சூழல் உருவாகிறது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போறார், நல்லதே செய்வார். ஆகவே உங்கள் ராசியும் பார்க்கிறார் அவர். அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்று முதல் நல்ல நேரம். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார். ஆனால் இப்போ மாறிக்கொண்டிருக்கிறார், 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஆனால் உங்களுக்கு சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்காங்க, கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் குரு 6ஆம் இடத்துக்கு வருவது நல்லதில்லை. 6ஆம் இட ரணம் சத்ரு, நோயையும் எதிர்ப்பையும் கொடுப்பான். அதனால் உடல்நிலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அலட்சியம் இருக்காதீர்கள். எதிர்ப்பு வர்ற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. கவனமாக நிதானமாக அமைதியாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த 2 கிரகம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது. சனி பகவானும் ராகு பகவானும் பலமாக இருக்கிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கும் நல்ல காற்று ஆரம்பித்திருக்கிறது. நல்ல அருமையான காற்று, குளிர்ந்த காற்று. ஆகவே உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளாக அந்த குருவுடைய நிலைமை உங்களுக்கு சரியில்லை. ஏழரைச்சனுடைய தாக்கம் வேறு நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் குரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராது. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டதோ அந்த காரியங்கள் எல்லாம் இன்றிலிருந்து நடைபெறும். அதனால ஏழரை சனி அவரவர் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்றெல்லாம் சொல்லலாம். அதனால கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் மருந்து சனி பகவானுக்கு தீபமேற்றி அர்ச்சனை செய்யுங்கள். கோளறு திருப்பதியும் பாராயணம் செய்யுங்கள், மறந்து விடாதீர்கள்.
அன்பான நேயர்களே, கும்பராசி என்பவர்களுக்கும் 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி. எனவே 5 ஆண்டு காலம் இந்த சனியுடைய தாக்கம் நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆனால் நாம் வழிபாடு செய்தோமையானால் சற்று வலி குறையும், அதிகமாக வலிக்காது. கவனமாக பக்தியோடு அன்போடு இறைவனை நாம் நாடினோமையானால் அந்த சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்காது. உண்டென்று தெய்வம் உண்டென்று பசித்தோர் முகம்பார், நல்ல அறமும் நட்பும் நன்றென்று. ஆகவே இந்த காலங்களில் பசித்தவங்களுடைய முகத்தை பாருங்கள், இயன்ற அளவு தர்மத்தை செய்யுங்கள். உங்களால் முடிந்தது அளவு. உங்களால் முடியலைன்னா அதுக்கிட்ட நம்ம பற்றி கவலைப்பட வேண்டாம். பசித்தவங்களுக்கு அன்னம் கொடுங்கள், இது உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தர்மம். சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதையும் பாராயணம் பண்ணுங்கள், நல்லது. குரு பகவான் இப்போ 3லேருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் ஓராண்டுக்கு உங்களுக்கு குரு பகவான் நன்மை செய்ய மாட்டார். வண்டி வாகனங்கள் எல்லாம் மெதுவாக போகணும். 4ஆம் இடம் என்பது வாகனத்தான். அதெல்லாம் நம்ம கவனமாக செல்லுங்கள். குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக நன்மை செய்ய மாட்டார். கும்பராசியில் இந்த வருஷம் கொட்ட போகுது என்று சொல்லுகின்றார்கள், டாப்புல தூக்கிவிட போகுது என்று சொல்லுகின்றார்கள். என்னவென்று தெரியவில்லை. கொட்டினால் வாங்கிக் கொள்வோம், கொடுத்தால் வைத்துக் கொள்வோம், வேண்டாம் என்று சொல்லப் போவதில்லை. ஆனால் இடம் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராகு ஒரு 2ஆம் இடத்துல இருக்கார், குரு 4ஆம் இடத்துக்கு போறார். எப்படி நன்மை நடக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் தசாபுத்திகள் பலமாக இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆகவே கவனமாக நடந்து கொள். ஜோதிடத்தினுடைய உண்மையான கருத்து இதுதான். கும்பராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். அடுத்து மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மகரம், கும்பம், மீனம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக 7.5 சனி பகவானுடைய காலம் உங்களுக்கு 7.5 ஆண்டுகள் நீங்கள் இதிலிருந்து வரணும். இந்த 7 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்கு. ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முதல் சுற்று, 2ஆவது சுற்று, 3ஆவது சுற்று எல்லாம் வரும். சற்று கவனம் தேவை. உங்களுக்கு குரு பகவான் இப்பொழுது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஒன்றும் சில மணித்தொழிலே அவர் அந்த இடத்துக்கு போயிடுவார். அதனால உங்களுக்கு அவர் 3ஆம் இடத்தினுடைய பலன் தான் இனிமேல் செய்வார். 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லையா, 3ஆம் இடம் 4ஆம் இடம். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அவர் உங்களுக்கு ஒரு மீனராசி என்பவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். அப்படி இருக்கிற ஒரு சனியும் 12ல் இருக்கு, ராகு ஜென்மத்தில் இருக்கு. ஒரு ஆண்டு ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும். மீனராசி என்பவர்களே, குரு பகவான் பார்வை சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறதுனால சற்று சிரமங்கள் குறையும். ஆகவே வருமானங்கள் வரும், கவலைப்படாதீர்கள். தொழில் நன்றாக இருக்கும். பூர்வ புண்ணிய சாதனத்தை பார்க்குறாங்க, அது ஒரு பெரிய சிறப்பு என்று சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக நடந்து கொள்வோம். ஏன்னா உங்களுக்கு கிரகங்கள் மொத்தமாக நன்மையாக இல்லை. அன்பான நேயர்களே, இந்த குரு பயிற்சி இன்று நடக்கிறது. எல்லோரும் அருகாமையில் இருக்கின்ற சிவாலயத்துக்கு சென்று அந்த குரு பயிற்சி வழிபாடிலே கலந்து கொண்டு அந்த தட்சிணாமூர்த்திக்கு உங்களால் இயன்ற அளவு அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை நன்றாக பிரார்த்தனை செய்து குருவுடைய மூல மந்திரத்தை பாராயணம் செய்து வில்வ பத்திரத்தால் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து நல்ல பலன்களை அடைந்து எல்லோரும் பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்து ஆண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நான் இன்று சேர்மாவ சத்திரம் என்ற ஊருக்கு குரு பயிற்சி பலனை சொல்வதற்காக செல்கிறேன். அந்த எனக்கு தெரிந்தவரை இந்த குரு பயிற்சி பலன்களை அங்கு மக்களுக்கு உரையாற்ற இருக்கின்றேன். அதனால் வாய்ப்பு இருந்தால் நான் அதை யூடியூப்பில் அனுப்புகிறேன். அன்பான நேயர்களே, மீண்டும் நினைவுறுத்துகிறேன், கிரகங்கள் சரியில்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது. அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன வழி செய்ய வேண்டுமோ அந்த வழிகளை செய்ய வேண்டும். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, நிறைய பணிகள் இருக்கிறது, சுமைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த பணிச்சுமைக்கு இடையிலே நானும் மனசு அமைதி பெற வேண்டும்,
என்றால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றால் என்ன? இந்த ஆத்மாவை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஆலயம் சென்றுதான் ஆக வேண்டும். இந்த மரம் ஒரு குரங்கு தாவிக்கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. அதை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்துவதற்கு அந்த ஆலயம் தான் ஒரு சிறந்த இடம். அதனாலே அங்கே போய் இறைவனை நாம் தியானம் செய்து அப்படி சற்று நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இறைவனை நோக்கி பாராயணம் செய்கின்ற பொழுது இந்த மனசு தூய்மைப்படுகிறது, அமைதி பெறுகிறது. மனது அமைதி பெற்றால் நம்ம உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். தினசரி சற்றேனும் நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் சென்று உட்கார்ந்து சிறு நேரம் இந்த சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று கண்ணை மூடிக்கொண்டு மற்றவர்களை பார்க்காமல் நம் மனது அமைதியாக நமது ஒரு 108 தவணையாவது அந்த சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை பாராயணம் செய்தோமையானால் நமக்கு அமைதி கிடைக்கும், நம்முடைய கஷ்டங்கள் குறையும், இறைவன் நமக்கு நல்லருள் செய்வார் என்று கூறி எல்லா அன்பர்களும் எல்லா நலன்களும் பெற்று நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், அது மாதிரி நோய் இல்லாமல், அதாவது ஔவையார் சொல்கின்றார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்ன ஔவையார் கொடியது என்னவென்று கேட்கிறார் முருகன். இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது என்னவென்று கேட்கிறார். அன்பு இல்லாத மனைவியிடம் அன்னம் வாங்கி சாப்பிடுவது கொடியது, மாற்றோடா பெண்டி. அன்பு இல்லாத மனைவி கொடிது. ஏனால் ஒரு மனிதனுக்கு அன்பான மனைவிதான் முக்கியம், மற்ற யாரும் முக்கியம் இல்லை. ஒரு நல்ல மனைவியாக ஒரு ஆண் மகனுக்கு அமைந்து விட்டால் அதை விட வேறு எந்த விதமான குறைவும் இல்லை. அதுதான் ஔவையார் சில நிறைய விளக்கங்கள். திருக்குறளை வள்ளுவர் சொல்றார், பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பனும் திண்மை உண்டாகும் பெரிய. அடுத்து இன்னொரு குறள் சொல்றார், கொடுநன் தொடுதழுவாள் அப்படின்னு சொல்றார். தெய்வம் தொடார் கொடுநன் தொடுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவம் பாருங்கள், பெண்களுக்கு சொல்லப்பட்டது. காலையில் கொழுநன் என்றால் கொண்டவன் என்று பொருள். காலையில் எழுந்தவுடன் கணவனுடைய பாதத்தை தொட்டி வணங்கி எந்த பெண் எந்திருக்கிறாளோ அவள் மழை பெய்ய என்றால் பெய்யுமா, வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தெய்வம் தொடாள் கொடுநன் தொடுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் வள்ளுவர் பிறந்ததை சொல்லியிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் படிக்கணும். ஆகவே அன்பான நேயர்களே, எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.